அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, சஞ்சய் மூர்த்தி அஸ்யூம்ஸ் ஆஃபீஸ் அஸ் இந்தியாஸ் நியூ சிஏஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவரோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சஞ்சீவ் கண்ணா வந்து 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சஞ்சய் மூர்த்தி அவர்கள் பார்த்தோம்னா சிஏஜி, சரிங்களா? சிஏஜின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்டிகல் 148ல இவரோட அப்பாயின்மெண்ட் சிஏஜி அப்படிங்கிற ஆஃபீஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த புல்வார்க்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அண்ட் தென் இவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டால நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் தான் இது. அடுத்ததா பார்த்தோம்னா இவருடைய பதவிக்காலம் ஒன்று 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அல்லது 65 இயர்ஸ் ஆஃப் 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், சரிங்களா? இன்னும் 6 வருஷம் இருப்பார், இல்லாட்டி 65 வயசு ஆகுற வரைக்கும் இருப்பார். எய்தர் விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய பதவிகள் ஐ மீன் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணுவார். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட இது, ஓகேங்களா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் இவருக்கு, ஓகேங்களா? ரைட். சிஏஜி அப்படின்னா ஆர்டிகல் 148, அது கொஞ்சம் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததா நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெஞ்சமின் நெட்டானியூ, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டானியூக்கு வந்து நமக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்வதேச நீதிமன்றம் ஒரு சர்வதேச நாட்டினுடைய ஒரு முக்கியமான நாட்டினுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்படலாம் பார்த்தோம்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய உறுப்பு நாடுகள் வந்து இருப்பாங்க, சரிங்களா? அதுல இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அ மெம்பர், சரிங்களா? இது வந்து ஒரு உறுப்பு நாடாக இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் மேல எந்த ஒரு இம்பாக்டையுமே ஏற்படுத்தாது. எப்பன்னா அவர் இஸ்ரேல்ல இருக்கிற வரைக்கும். இன்கேஸ் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இதுல உறுப்பு நாடா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடுக்கு போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டுக்கு இவர் போனார்னா அங்க வச்சு இவரை அரெஸ்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்ப இஸ்ரேல்ல இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல உறுப்பு நாடா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனார் அப்படின்னா அங்க வச்சு இவரை கைது பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் டீட்டெயிலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஓகேங்களா? சிசிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 10th ரேங்க்ல இருக்கும். இந்தியாவோட குளோபல் பெர் கேபிட்டா எமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட பெர் கேபிட்டா எமிஷன் அப்படிங்கிறது 2.9 டன்ஸா இருக்கு. குளோபல் லெவல்ல பார்த்தோம்னா இது 6.6 டன்ஸா இருக்கு, சரிங்களா? அடிஷனலா இதை தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 10th ரேங்க்ல இருக்கும், சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.